பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு நரியின் நல்ல உள்ளம். ஒரு ஊரில் ரொம்பவே பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா விலங்குகளும் ஒருத்தர் ரொம்ப நண்பர்களாக பழகி வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் ஒரு நாள் புலி, அப்புறம் முயல், குரங்கு, எலின்னு நல்ல நண்பர்களாக இருந்துட்டுருக்கையில் புலி ஒரு நாள் சொன்னிச்சு, நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? இந்த காட்டுக்கு புதுசாக பக்கத்து காட்டில் இருந்து ஒரு நரி வந்திருக்குதான். அந்த நரி எல்லார்கிட்டையும் நல்லா பேசி அப்படியே அழைச்சிட்டு போயிடுமா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உடனேயே அந்த காட்டில் இருக்கிற ஒரு ராட்சச எலி அது சொல்லிட்டு இருக்கு, ஆமாம் நண்பர்களே, நான் கூட கேள்விப்பட்டேன், அப்படியே நம்மளை பிடிச்சிட்டு போயிடும் அவங்க காட்டுக்கு. அது நல்ல விதமாக பேசும், அப்புறம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் சிறிய விலங்காக இருக்கிறீங்க. குறிப்பாக முயல், நீ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், உன்னைய தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும், என்ன சரியா? எப்பயும் தனியாக போயிடாத, எங்களை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு பல ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்குது. இதை கேட்டுட்டு இருந்த குரங்குக்கும் முயலுக்கும் ரொம்ப பயம் வந்துடுது. ஐயோ, எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, நம்ம எப்படியா தப்பிச்சிடணுமே அப்படின்னு நினச்சி பயந்து போய் திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சிறிய விலங்கு இல்லையா? அப்போது அந்த நேரத்தில் குரங்கு சொல்லுது, பரவாயில்ல, நான் கூட எப்படியோ தப்பிச்சிருவேன், எனக்கு இந்த முயலை நினச்சாதான் பயமாக இருக்குது. யார் எப்போ வந்தாலும் முயலை தான் முதல்ல பிடிச்சிட்டு போவாங்க. முயல் நண்பனே, நீ தான் முதல்ல கவனமாக இருக்கணும், பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு எல்லாரும் முயலுக்கு மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டும் இருக்காங்க. உடனே அப்படியே முயல் திகைச்சு போய் பயந்து போய் நிற்கிது. நம்மளை யார் எப்போ பிடிப்பாங்கன்னு தெரியலையே, நம்மளை தானே முதல்ல எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து நின்றுட்டுருக்கு. அப்போது முயல் சொல்லுது, என்னையே யாரும் தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நான் எப்பயும் உங்கள் கூடயே இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் இது நாள் வரை என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. இப்போ புதுசாக நரி வேற வந்திருக்குது, அது ஏதாவது ஏமாற்றி என்னை பிடிச்சிட்டு போயிட போகுது. நான் எப்படியும் தப்பிச்சிருவேன், வேகமாக ஓடிடுவேன். இருந்தாலும் பயமாக இருக்குது. அது பிடிச்சா கூட பரவாயில்லையே, அது நல்ல விதமாக பேசி அப்படியே நம்மளை ஏமாத்தியில் கூட்டிகிட்டு போயிடுதுன்னு சொல்கிறீங்க, அது கேட்க தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நரியும் தன்னோட குழந்தையும் அந்த காட்டுக்கு வர்றாங்க. அப்போது அந்த குழந்தை நரி சொல்லுது தன்னோட அம்மா கிட்ட, அம்மா, இந்த காடு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது அந்த பெரிய நரி, ஆமாம்மா, ரொம்பவே பெரிய காடாக தான் தெரியுது. நம்ம ஏற்கனவே இருந்த காட்டில் மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்டு போச்சு, அதனால தான் நம்ம இந்த புது காட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இங்கே நம்மளை நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியலை. சரி, நமக்கு ஏதாவது வீடு கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது மயிலும் குருவியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது குருவி சொல்லுது, மயிலே, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த காட்டுக்கு புதுசாக நரி ஒன்று வந்திருக்குதான். அது இங்கே இருக்கிறவங்க கிட்டேலாம் நல்லா பேசி அப்படியே அவங்க காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுமா. நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் கூட அப்படியே மரத்து மேலே பறந்து போயிடுவேன், என்னைய கூட அவ்வளவா பார்க்க முடியாது. உன்னைய தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன, நீ அவ்வளோ வேகமாக பறக்கவும் மாட்ட, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த குருவி. உடனே மயில், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னையெல்லாம் யாரும் பிடிக்க முடியாது. வந்தால் என்னுடைய நண்பர்கள் கூட்டமெல்லாம் இருக்காங்க, எல்லாரும் காப்பாற்றிடுவாங்க. சரி, நீ சொல்கிறதுக்காக எதுக்கும் நான் தைரியமாக இருந்துக்கிறேன், நீயும் பத்திரமா இருந்துக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏற்கனவே வந்த நரியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நரினால எல்லாருக்கும் பயந்தானே, அது அப்படியே தந்திரமாக பேசி எல்லாரையும் ஏமாத்திரும். அந்த பயத்திலேயே எல்லாரும் இது மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் நரி வந்துடுது. நண்பர்களே, யாருன்னு தெரியுதா? நான் தான் பக்கத்து காட்டிலேருந்து நரி வந்திருக்கேன். எனக்கு இங்கே ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா? ஏன்னா நான் என்னோடய குழந்தையோடு வந்திருக்கேன், அதனால தான் கேட்குறேன், ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கு. உடனே அந்த குருவி, இங்கே வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கேயே ஏற்கனவே எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, நீ முதல்ல கிளம்பு, எதுக்கு இந்த காட்டுக்கெல்லாம் நீ வந்த அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுது. அப்போது அந்த சின்ன நரி இருக்கு இல்லையா, அது அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா, அந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்குது. அப்போது அந்த மயில் கோவமா, நீங்களாம் எதுக்கு இங்கே வர்றீங்க? உங்கள் காட்டில் தண்ணி இல்லைன்னா இங்கே எதுக்கு வர்றீங்க? வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து எங்களோட உயிரை வாங்குறீங்க அப்படின்னு
அதுவும் கோவமாக பேசி அவங்கள அனுப்பிச்சிருது. இதை கேட்டுட்டு 2 பேரும் அப்படியே வருத்தத்தோடு வராங்க. அப்போது பெரிய நரி தன்னோட குழந்த நரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே எல்லாரும் நமக்கு நல்லா அடைக்கலம் தருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி நம்மளை எல்லாரும் விரட்டுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது. உடனேயும் சின்ன நரி அவங்க அம்மா நரிக்கு ஆறுதல் சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நமக்கு கண்டிப்பாக நல்ல இடம் கிடச்சிரும், நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். அம்மா அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதுமா, வாங்க கிட்டக்க போய் யார் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் பார்த்தா புலியும் குரங்கும் நின்றுட்டு இருக்குது. அப்போது புலி இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னையும் ரொம்ப கோவப்பட்டு எரிச்சல் பட்டு, நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா, உங்களை தான் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஐயோ எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் உங்களை ரொம்ப திட்டுவாங்க, தயவுசெய்து இந்த காட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிடுது. அப்புறம் குரங்கு கூட ரொம்ப திட்டுது, எதுக்கு இங்கேயெல்லாம் வர்றீங்க, உங்கள் காட்டில் தண்ணி இல்லைன்னா இங்கே தான் வருவீங்களா, இங்கே எதுக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போகலான்னு வந்தீங்களா, உங்களோட எண்ணம் எல்லாம் தெரியும், உங்கள் திட்டம் எல்லாம் தெரியும் அப்படின்னு கோவமாக பேசிடுது. இதை கேட்ட பெரிய நரி மனசு நொந்து போயிடுது. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் இல்லை, நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் குழந்தையோடு வந்திருக்கேன், என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், என்னைய மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு என் குழந்தைக்காக எனக்கு ஏதாவது வீடு இருந்தால் கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்தே அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குது. அப்போது புலி திரும்பவும் பார்த்துட்டு ரொம்ப கோவமாக சத்தம் போட்டுருது, என்ன என்னை பின்தொடர்ந்து எங்கள் குகைக்கே வந்துட்டியா, என்னோடய நண்பர்கள்லாம் உள்ளே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, உன்னைய பார்த்தா உன்னைய அடித்தே விரட்டிடுவாங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு மறுதடவையும் ரொம்ப கோவமாக பேசிடுது இந்த புலி. அப்போது குரங்கு கூட ரொம்ப கோவமாக திட்டுது, நாங்கள் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா, அப்புறம் உன் இஷ்டம், நீ ஏதாவது கஷ்டப்பட போகிற பார்த்துக்கோ, குழந்தை வேற வச்சுருக்க, அதுக்காக தான் உன்னைய பார்க்க வேண்டியதாக இருக்குது, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி திட்டுறாங்க. அப்போது அந்த பெரிய நரி, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக இந்த ஒரு ராத்திரி மட்டும் இங்கேயே ஒரு ஓரமாக நான் தங்கிட்டு காலையிலே போயிடுறேன், நான் ஏதாவது தப்பு செஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கேட்குது அந்த பெரிய நரி. அப்போ அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணிக்க உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரொம்ப திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு பெரிய நரியும் அந்த குழந்தை நரியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் குகைக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது அந்த ராட்சசைலி, என்ன வெளியில் ஒரே சத்தமாக இருந்தது, என்ன அந்த நரி வந்துட்டாங்களா, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, அப்படியே உங்களை பின்தொடர்ந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ குரங்கு, ஆமாம் எங்களை பின்தொடர்ந்து நாங்கள் எங்கே போனாலும் வந்துடுறாங்க, நாங்கள் திட்டிட்டோம் பயங்கரமாக, அவங்க காலையில் கிளம்பிடுவாங்க, இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் நம்ம குகைக்கு வெளியில் தான் சரின்னு போனால் போதுன்னு இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த குரங்கு. இதை கேட்ட முயல் பயந்து போயிட்டுது, ஐயோ தங்க சொல்லிட்டீங்களா, போச்சு அவங்க என்னையே தான் முதல்ல பிடிக்க போகிறாங்க அப்படின்னு பயந்து சொல்லுது. உடனே புலி, நீ ஏன் நண்பா பயப்படுற, நான் இருக்கையில் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் வெள்ளனே எந்திரிச்சு குரங்கும் புலியும் ஒரு அருவி மாதிரி இருக்குது, அங்கே தான் வழக்கமாக குளிப்பாங்க, அங்கே போய் குளிக்கலான்னு போகிறாங்க. அப்போது புலி சொல்லுது, காலையிலே அவங்க 2 பேரையும் காணோம், நீ பார்த்தியா, அவங்க காலையிலே எந்திரிச்சு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது குரங்கு சொல்லுது, ஆமாம் நான் கூட பார்க்கவே இல்லை, அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்க போல இருக்கு, சரி இந்த காட்டை விட்டு கிளம்புனா தேவலை, போய் எங்கேயாவது போட்டோம் அப்படின்னு கோவமாக வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கையில் புலி டக்குன்னு கால் தவறி கீழே விழுந்துருது அந்த குளத்துக்குள்ளே. அதுக்கு ஒன்றுமே புரியல குரங்கு. இதை பார்த்து பயந்து போய் அப்படியே கூச்சல் எடுத்து சத்தம் போடுது, யாராவது காப்பாற்றுங்க, என் நண்பனை யாராவது காப்பாற்றுங்க, எனக்கு நீச்சல் வேற தெரியாது, ஐயோ மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அந்த நரி தன்னோட குழந்தையோட வருது. என்னாச்சு என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்னு கேட்கும்போது அப்போ குரங்கு சொல்லுது, என்னோட நண்பன் கால் தவறி இந்த குளத்துக்குள்ளே விழுந்துட்டான், எனக்கு நீச்சல் வேற தெரியாது, உனக்கு நீச்சல் தெரியுமா, நீ ஏதாவது பண்ணி என் நண்பனை காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பெரிய நரி அப்படியே அந்த குளத்துக்குள்ளே விழுந்து அந்த புலியை காப்பாற்றுறதுக்கு துணிச்சலாக இறங்கி எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து கரையில் கொண்டாந்து அந்த குரங்கு கிட்ட வைக்கிது. அப்போ 2 பேரும் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த புலியை எழுப்பி விட்டுறாங்க. அப்போது அந்த குரங்கு, அப்பா நீ எந்திரிச்சிட்டியா, நான் பயந்தே போயிட்டேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு நினச்சி. அப்போது புலி சொல்லுது, நீ இருக்கையில் எனக்கு என்ன நண்பா பயம், நான் அப்படியே மயங்கிட்டேன், நல்ல வேளை, உனக்கு தான் நன்றி சொல்லணும், என்னை எப்படியோ காப்பாற்றிட்ட, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே குரங்கு,
நன்றியெல்லாம் நீ எனக்கு சொல்லாத, பின்னாடி திரும்பி பாரு, உன்னைய காப்பாற்றினது யாருன்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் பார்த்தா அந்த நரி நின்றுட்டுருக்கு. நீ இன்னும் போகலையா, உன்னைய தான் பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னேனே அப்படின்னு கோவமாக பேசிகிட்ருக்கு. அப்போ குரங்கு சொல்லுது, இரு பொறுமையாக இரு, உன்னைய காப்பாற்றினதே இந்த நரி தான், அதுதான் அப்படியே நீச்சல் அடித்து உன்னைய கஷ்டப்பட்டு காப்பாற்றுச்சு. புரிஞ்சுக்கோ நண்பா, அது நிஜமாகவே நல்ல நரியாக தான் இருக்குது, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் இவ்வளோ நேரம் அப்படின்னு அந்த குரங்கு ஒரு விதமாக அதோட அன்பை புரிஞ்சுக்கிச்சு. அப்போது நரி சொல்லுது, அதனால் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்னையை பற்றி எப்படி தெரியும், குரங்கு நண்பா நீ என்னையை புரிஞ்சுக்கிட்டில்ல, அதுவே எனக்கு போதும். சரி, நான் இந்த காட்டை விட்டே கிளம்புறேன், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த சைடாக வந்தேன், உங்களை பார்த்தேன், சரி உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேனே அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னையும் புலியும் என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுது. அப்போது அவங்களோட நட்பு அப்படியே தொடர ஆரம்பிச்சிருது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.